ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு ஓவன்லாம் தேவை இருக்காது, பேன்லேயே செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் இல்லை நான்ஸ்டிக் பேன்லேயோ 3 கப் அளவு தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு 15 நிமிஷத்துக்கு அந்த உப்பை சூடாக வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா பிஸ்கெட் சீக்கிரமாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ரெண்டாவது ஸ்டெப் எந்த ட்ரேயில் நம்ம பிஸ்கெட்டை வைக்க போகிறோமோ அதை நல்லா பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மூணாவது ஸ்டெப் நம்ம பிஸ்கெட்டை ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவு பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 கப் தேங்காய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டிலையே. அப்படியே பேக்கரியில் பண்ண மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஓவன்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கோதுமை மாவில் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, மைதா மாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இந்த தேங்காய் பிஸ்கெட் கோதுமை மாவில் செஞ்சுட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது 1/2 கப் அளவு பட்டரை சேர்த்துக்கலாம். நல்லா பட்டர் மெல்ட்டாக இருக்கணும். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1/2 கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையிலலாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. நம்ம கையில் என்ன போகணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு பால் சைஸ் மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. கிராக்கே இல்லாமல் நல்லா கையில் உருட்டிக்கோங்க. அந்த பாலை எடுத்து நான் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சோண்டு அந்த வறுத்த தேங்காவை எடுத்து வச்சுருந்தேன். அதில் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து அந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட உப்பும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. கீழே இந்த மாதிரி ஒரு ரேக்கை போட்டுக்கோங்க. ரேக்கை போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம பிஸ்கெட் பண்ணி வச்சுருந்த பிளேட்டை உள்ளே வச்சு இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை பேக் பண்ணணுங்க. நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆயிரும். நீங்கள் ஃபோனில் அலாரம் கூட வச்சுக்கோங்க. 25 நிமிஷம் ஆகும் மினிமம் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு. 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கோல்டன் கலரில் பிஸ்கெட் சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோக்கால் பிஸ்கெட் எடுத்து ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சுருங்க. பிஸ்கெட் சூடாக இருக்கும் போது சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வேகலைன்னு நினச்சிடாதீங்க. ஒன்ஸ் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிஸ்கெட் ஹார்ட் ஆயிரும். நான் 2வது பேட்ச் வேறு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதே மாதிரி நான்
அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பிஸ்கெட். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் ரொம்பவும் ஹெல்த்தியானது. எனக்கு 1 கப் கோதுமை மாவில் 10 பிஸ்கெட் வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. Thank you for watching.